தூய்மை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. எங்கள் அன்பான நற்கருணை ஆண்டவரே, ஏதோ இந்த மாலை பொழுதினிலே உம்முடைய இறை பிரசன்னத்தில் எங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம். உமது மேலான இந்த இறை பிரசன்னத்திற்காய் நாங்கள் மீண்டுமாய் உமக்கு நன்றி கூறுகிறோம். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஏதோ ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் நம்மை முழுமையாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இது கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய சிறப்பு மிக்க நாளில், இது நற்கருணையின் மீது அதிக பற்று கொண்ட புனித அந்தோணியார், நற்கருணையிலே பல புதுமைகளை கண்ட புனித அந்தோணியார், நற்கருணை ஆண்டவரில் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து பல புதுமைகளை செய்த புனித அந்தோணியார், அவருடைய அந்த நாளிலே, இது இந்த மாதத்தினுடைய முதல் நாள், நம் எல்லோருக்குமாக புனித அந்தோணியார் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் வழியாக செய்ய காத்திருக்கிறார். அன்று பசியாயிருந்த அந்த கழுதை நற்கருணை ஆண்டவர் முன் மண்டியிடச் செய்தது நற்கருணை ஆண்டவருடைய வல்லமை. இதோ ஜெபித்து கொண்டிருந்த பொழுது சுவர்கள் எல்லாம் இரண்டாக பிளந்து இதோ நற்கருணை ஆண்டவருடைய தரிசனத்தை கண்டவர் புனித அந்தோணியார். அப்படியாக இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே இன்று உங்களையும் உங்கள் உள்ளங்களிலும் இதை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். இது ஒரு நம்பிக்கையின் ஒரு அடையாளம். இது நம்பிக்கையின் ஒரு அடையாளம் மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கையின் அடையாளமாய் என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இது இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் முழு மனதோடு வணங்கி ஆராதிப்போம். நம்பிக்கையை ஊட்டுகின்ற ஒரு ஆவியானவராய், இது நம்பிக்கை தருகின்ற ஆவியானவரை பெற்றவர்களாய் இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாய் ஆசிர்வதிக்க இது ஆவியானவருடைய துணையை நாம் நாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே எந்த கருத்துக்காக இன்று ஜெபிக்க வந்தீர்களோ, எந்த தேவைக்காக நீங்கள் ஜெபிக்க வந்தீர்களோ அதை உள் மனதிலே கொண்டு வாருங்கள். இது ஆவியானவர் உங்கள் எல்லோரையும் அபிஷேகம் செய்யப்படுவாராக. ஆவியானவரால் நாம் எல்லோரும் அபிஷேகம் செய்யப்பட்டு இதோ நற்கருணை ஆண்டவர் உங்களை எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய குறைகள், உங்களுடைய கண்ணீர்கள், கவலைகள், நோய்கள் அனைத்திலும் இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க வேண்டும். புனித அந்தோணியார் கோடி அற்புதங்களை செய்தவர். இதோ இன்று உங்களுடைய வாழ்க்கையில இதோ இந்த நேரத்தில் இந்த நற்கருணை ஆண்டவரின் வழியா புனித அந்தோணியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புனித அந்தோணியார் உங்களுக்கு வல்லமையினால் நிரப்பி பல்வேறு அதிசயங்களை, அற்புதங்களை நற்கருணை ஆண்டவர் வழியாக செய்வாராக என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த பாடலை நாம் பாடுவோம். பாடுகின்ற பொழுது அனைவருமாக கரங்களை தட்டி இதோ ஆண்டவர் இயேசுவை உள்ளத்திலே வரவேற்று நற்கருணை ஆண்டவரே எங்களை தொடும்,
ஆவியானவரே எங்களை அபிஷேகம் செய்யும், உமது வல்லமையில கரத்தினால எங்களை தொடும் என்று சொல்லி ஒவ்வொருவருமாக உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நற்கருணை ஆண்டவரை துதித்து நாம் பாடி வரவேற்போம். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். எல்லோருமாக சேர்ந்து வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். ஆவியானவர் இங்கே இறங்கி வருவாராக. தேவ வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரம்ப இருப்பதாக. ஆவியான தேவ வல்லமையினாலே நற்கருணை ஆண்டவர் இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், பாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும், புது மனிதர்களாய் நாம் மீண்டும் ஆண்டவரில் இணைய வேண்டுமாய். ஆண்டவரே எங்களை நீர் மறு உருவமாக மாற்றும். புனித அந்தோணியாரின் வழியாக நற்கருணை ஆண்டவரே எங்களை புது மனிதராக மாற்றி நாங்கள் இன்னும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக, கணவனாக, மனைவியாக, சகோதரனாக, சகோதரியாக எங்களை மாற்ற வேண்டுமாய் ஆண்டவரே உம்மிடத்தில் இறங்கி இந்த ஆவியான வல்லமைக்காய் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் என்று சொல்லி மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை, தேவ வல்லமை தர வேண்டும். நற்கருணை ஆண்டவர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான தேவைகள் எங்களுக்கு வரங்களாய் கனிகளாய் நீர் பொழிந்தருளும். எங்களுடைய எண்ணங்களிலே மனங்களிலே பல்வேறு விதமான சேவைகள், பல்வேறு விதமான கருத்துக்களோடு இங்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே அவைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு வரமாய் தந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி இறங்கி மன்றாடுகிறோம். வருங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே, வருங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். பரிசுத்த வாழ்வு நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி ஆண்டவரே இதோ நாங்கள் தூயதோர் உள்ளம் படைத்தவர்களாய் உம்மையே எங்கள் உள்ளங்களில் சுமந்தவர்களாய் எங்கள் இல்லங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும்
இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனின் சகோதரி பிள்ளைகளையும் இளையோர்கள் முதியோர் நோயோர் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வாஞ்சையோடு ஜெபிக்கிறோம் இயேசுவே. பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாவங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து எல்லோருமாக ஆண்டவருடைய ஆவியாருடைய வல்லமையினாலே, தூய ஆவியின் வல்லமை இதோ உங்களிலும் உங்களுடைய உள்ளங்களிலும் இதோ இங்கே வர இயலாத அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் வல்லமையினாலே நிரப்ப வேண்டுமா? வல்லமை தர வேண்டும், தேவ 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 வல்லமை தர வேண்டும். மீண்டுமாக தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். Praise the Lord. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு நன்றி. அமருங்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு இன்றைய நாளிலே நாம் காத்திருந்து இங்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருக்கு இப்படிப்பட்ட ஒரு பக்தி முயற்சி, இப்படிப்பட்ட ஒரு தேர்பவனி, இப்படிப்பட்ட இந்த வழிபாடு நம் எல்லோரையும் கவர்ந்தெழுப்பதோடு நின்று விடவில்லை. இந்த பக்தி முயற்சி நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகிறது. இன்றைக்கி நாம் எல்லோரும் இங்கே வந்து இருப்பது ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை என்னவாக இருக்குது? அந்தோணியார் எங்களுக்கு புதுமைகள் செய்வார். நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் கேட்கப்பட்டது, புனித அந்தோணியாரிடத்திலே மன்றாடியவெல்லாம் நிகழ்ந்தது. இது அந்த நற்கருணை ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு வருகின்ற யாவருக்கும் இவையெல்லாம் நிச்சயம் நடந்தேறும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி இந்த நற்கருணை ஆண்டவர் மத்தியில் அவரை உற்று நோக்கின்ற பொழுதெல்லாம் இவருடைய இறை பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. ஆகவே அந்த நம்பிக்கை நமக்கு இருந்ததுன்னா கோடி அற்புதர் புனித அந்தோணியார் பெற்ற அதே புதுமைகள் இன்று உங்களுக்கு நடக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு புனித அந்தோணியார் வழியாக இதோ அந்த ஆண்டவர் இயேசு உங்கள் எல்லோரையும் புனித அந்தோணியார் வழியாக ஆசீர்வதிக்க காத்திருக்கின்றார். ஆண்டவர் நம்ம எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அப்போ நமக்கு தேவையெல்லாம் கடவுள் நம்பிக்கை, நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை. நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது இறை வாக்கியத்தை யாராவது எடுத்து வாசிக்க முடியப்பா? நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 6வது இறை வாக்கியம். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. 6வது அதிகாரத்தில் உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் என்று சொல்லுகின்றார். பிரைஸ் தி லார்ட். இதில் என்ன சொல்ல? முழு மனதோடு ஆண்டவரை நான் நம்ப வேண்டும். நான் இங்கே வந்திருக்கின்ற முழு மனதோடு ஆண்டவரை நம்புகிறேன். ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். புனித அந்தோணியார் வழியாக புனித அந்தோணியார் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கணும். அப்படி என்றால் முழு மனதோடு அது இருக்கணும். பாதி மனசு இங்கேயும் பாதி மனசு வெளியில் இருக்கக்கூடாது. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாரா இல்லையா, அவர் அதை வாங்க சொன்ன அதை வாங்கிட்டாரா இல்லையா, வாங்கிட்டு வருவாரான்னு தெரியலையே, என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த மனசோடு இருக்கக்கூடாது. முழு மனதோடு ஆண்டவருடைய முன்னிலையில் நாம் இப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்முடைய சொந்த ஆற்றல் அறிவாற்றலை சார்ந்து நிற்காமல் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைப்போம். நம்ம என்ன சின்ன சின்ன காரியங்கள் செய்தாலும்
அதை ஆண்டவரை மனதில் வைத்து தான் நான் செய்யணும். இன்னைக்கு நான் ஆண்டவரை நினைச்சு, இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு இது நடக்கணும், ஆண்டவரே என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படி நீங்க உண்மையாக நினைத்துங்க வந்திருப்பீங்க. எத்தனை குடும்பத்தில் சமாதானம் என்று இருக்கிற என் குடும்பத்தில் சமாதானத்துக்கு கூட ஆண்டவரே, என் குடும்பத்தில் நோயினால் பல்வேறு நாட்களாக இருக்கின்றார்கள், என் கணவனுக்கு ஒரு மாற்றத்தை கூட ஜெபிக்கிற எத்தனையோ மனைவிமார்கள் இருக்கிறான், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்ற வேணும், என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல திருமணம் வர வேண்டிய எத்தனை பெற்றோர்கள் இங்கே ஜெபிக்க காத்திருக்கிறீங்க. என் பிள்ளைகளுக்கு நல்லா படிக்கணும், நல்ல கல்லூரியில் இடம் கிடைத்தாலும் நல்ல ஒரு படிப்பு வேணும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் எத்தனை பெற்றோர்கள் இங்கே ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் நிறைவேற்ற போகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய அந்த முழு நம்பிக்கை, இந்த நற்கருணை ஆண்டவர் மீது நீங்கள் முழு நம்பிக்கை வைத்திருந்தீங்கன்னா, நீங்கள் என்னைக்கு என்னென்னலாம் நினைத்து காரியங்கள் ஜெபிக்கிறீர்களோ அவையெல்லாம் நிறைவேறும். எதெல்லாம் நாம் நினைக்கின்றோமோ அவையெல்லாம் நிறைவேறும். என் கடவுள் மீது நம்பிக்கை. நமக்கு ஒரு சில நேரத்தில் கடவுள் மேலே என்ன நினைப்போம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு சில நினைப்போம். ஆனால் நம்முடைய சொந்த அறிவாற்றல் நம்மை ஒன்றுமே செய்ய இயலாது. ஆனால் கடவுளுடைய ஞானம் நம்ம எல்லோரையும் ஆட்சி அமைக்கும். அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். அந்த கடவுள் நம்பிக்கைக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த 100 தலைவன். தன்னுடைய மகன் நலம் பெற வேண்டும் 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம வாசித்த அந்த நற்செய்தி வாசகம். அப்போ அவனுடைய மனதில் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான் பாருங்கள். இப்போ இந்த 100 தலைவனுடைய அந்த மகன், இன்னைக்கு மத்தேயு எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 5 நம்ம வாசிப்போம். யாராவது ஒருத்தர் வாசிக்க பார்ப்போம். 5, 6. மத்தேயு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம். சென்றபோது நான் வந்து அவனை குணமாக்குவேன். இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் பல்வேறு விதமான நோய்களோடு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு நம் மத்தியில் நின்ற இந்த நற்கருணை ஆண்டவர் உங்களை பார்த்து நீ சொல்லுகிறார், நான் வந்து உங்களை குணமாக்குவேன். பிரைஸ் தி லார்ட். நான் வந்து உங்களை குணமாக்கு, நான் வந்து உங்களை பிரச்சனைகளை தீர்ப்பேன், நான் வந்து உங்களை ஆற்றுப்படுத்துவேன், நான் வந்து உங்களை குழப்பமற்ற சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பேன் சொல்லுகிறார். அந்த 100 தலைவனுடைய நிலைமையை பாருங்க. அவனுக்கு எல்லாம் இருக்குது. ஒருவரை நோக்கி வா என்றால் ஒருவன் வருகிறான், ஒருவனை செல்க என்றான் செல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு படைபலம் படித்த அந்த மனிதன் யாரை தேடி வருகிறாரு? யாரை தேடி வராரு? இயேசுவை தேடி. நம்ம எல்லாம் யாரை தேடி வந்திருக்கோம்? இயேசுவை தேடி. நமக்கு எவ்வளோ வசதிகள், எனக்கு பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, நான் இப்படி அப்படி இருக்கிறேன். ஆனாலும் நாம் எல்லோரும் இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். அதன் பிறகு நீங்க வாசிங்க. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். பிரைஸ் தி லார்ட். என்ன ஒரு நம்பிக்கையை பாருங்க. அப்ப நாம் எல்லோருமாக ஜெபிக்கிற பொழுது, கேட்கிற பொழுது ஆண்டவரிடத்தில் அந்த ஒரு நம்பிக்கையோடு, ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்ல, அது போதும், வேற எதுவுமே வேண்டாம். வார்த்தை தான் நம்மிடத்தில் பல அற்புதங்களை செய்யும். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு வார்த்தையை சொல்லி பலரை குணமாக்குகிறார். இன்னைக்கு இந்த 100 தலைவர், ஆண்டவரே நீ என் இடத்துக்கே வர வேண்டாம், நான் தகுதியற்றவன். அப்ப ஆண்டவருடைய அந்த அளவு கடந்து அவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கை அவனை எப்படியெல்லாம் உருமாற்றுகிறது பாருங்க. அவ்வளோ பெரிய ஆள் அவன், ஒரு 100 தலைவன், படைபலங்களெல்லாம் இருக்குது, காசு பணம்லாம் இருக்குது, வசதி வாய்ப்புகளாக இருக்குது. ஆனால் அவன் ஆண்டவரை பார்த்து, நீ ஏன் வீட்டுக்கெல்லாம் வர வேணாம் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீ சொல்லு, என் பையன் நலமடைவான். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் அதை தான் சொல்ல போகிறீங்க இந்த நற்கருணை ஆண்டவர் முன்னிலையில். ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் குடும்ப பிரச்சனைகள்லாம் தீரும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு நீ ஜெபிக்க. ஆண்டவர் என் குடும்பத்தில் இப்படி இருக்குது, அது என்ன ஆகுமோ தெரியலையே, இந்த ஆள் திருந்துவானா திருந்த மாட்டானா, இந்த மனுஷன் திருந்துவானா, என் பொண்டாட்டி ஒழுங்காக இருப்பாளா, அப்படி இப்படியெல்லாம் நினைக்கிறத விட்டுட்டு நிச்சயமாக இது நடக்கும், இது நடந்தே தீரும், ஆண்டவரே நீர் வார்த்தை சொல்லும், அப்படி என்ற மனநிலையில் நாம் ஜெபித்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இப்போ இறுதியில் அடுத்ததாக அவர் என்ன சொல்லுகின்றார், இது ஒருவரிடம் வருகை என்றால் வருகின்றார்,
வேறொருடம் செல்க என்றால் செய்கின்றார், இதை செய்க என்றால் செய்கிறார். ஆனால் இயேசுனார் என்ன சொல்லுகிறாரு? நான் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை யாரிடத்திலுமே பார்க்கலன்னு சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு நீங்கள் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை அப்படிப்பட்டதாக இருக்கணும் அன்புக்குரியவர்களே. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லையெனில் நாம் என்னதான் ஜெபம் செஞ்சாலும் சரி, எத்தனை முறை ஜெபம் செஞ்சாலும் சரி, எத்தனை வருஷங்கள் ஜெபிச்சாலும் என் ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லையே அப்படின்னு தான் நம்ம புலம்பிகிட்டே இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபியுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக எப்படி கொண்டு வருது? எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11:1 இன்னைக்கு நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கின்ற ஒரு மன உறுதி. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மன உறுதி இருக்குதா? ஆண்டவர் என்னை குணப்படுத்துவார், ஆண்டவர் என்னை வழிநடத்துவார், என் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பார், என் பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார், என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணத்தை வர கொடுப்பார், அப்படி என்கின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அதான் பவுலடியார் சொல்லுகிறார், நம்பிக்கையை பற்றி சொல்லும்போது, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கின்ற மன உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை என்பது என்ன என்பதை நீங்கள் உணர்ந்தாக வேண்டும். நீங்கள் சும்மா எல்லா நாள்லையும் கோயிலுக்கு வரோம், எல்லா நாள்லையும் மாதம் அந்தோணியார்கிட்ட வந்து வேண்டுறோம். ஆனால் அந்த அந்தோணியார்கிட்ட நம்ம என்ன வேண்டுறோம்? அந்தோணியாரே எனக்கு இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது வேணும், அது வேணும் தான் நம்ம கேட்குறோம். இந்த நூற்றுவ தலைவன் என்ன செய்கிறான்? எனக்கு எதுவுமே வேணாம், இதுதான் நடக்கணும், எனக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது, நான் நினச்சினா எவ்வளோ பேர் இடத்துக்குனா கொண்டு போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் உம்மிடம் மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்கிறது. இயேசுவே உன்னிடம் மட்டும்தான் அது இருக்குது. அதனால தான் அந்த நூற்றுவ தலைவன். இன்றைக்கி நம்ம எல்லாரும் இவ்வளோ வசதிகள் வாய்ப்புகளோடு இருக்கிறோம், நமக்கு எது வேணாலும் அப்படி கைத்தண்டா வந்து. இப்போல்லாம் ஆன்லைன் இன்ஸ்டன்ட் எல்லாமே வந்து என்ன, சாப்பாடு முதல் கொண்டு சாவு வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன்லேயே புக் பண்ணுறோம். சாப்பாடு வேணும் உடனே புக் பண்ண 20 நிமிஷத்துலேயே வந்துடுது. கடவுளுடைய அருள் நமக்கு அப்படி கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு ஆன்லைனில் ஸ்விக்கியில் கடவுள் அருள் ஒரு 20 கிலோ கொடுன்னு அனுப்புவாங்களா? நீங்கள் வந்தால் தான். கடவுளை தேடி நாம் வருகின்ற பொழுதுதான் நூற்றுவ தலைவன் என்ன செய்கிறான்? கடவுளை தேடி வருகிறான், இயேசுவை தேடி வருகிறான். அவன் சொல்ல, நீலாம் என் வீட்டுக்கு வர வேண்டாம். அந்த காலத்தெல்லாம் வந்து ஃபோனு, செல்ஃபோனு இல்லை டெலிஃபோனு இருந்தால் நூற்றுவ தலைவன் என்ன சொல்லியிருப்பான்? இயேசுநாதரே என் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நீ கொஞ்சம் அங்கேருந்தே ப்ரேயர் பண்ணு. இப்போ நம்ம நிறைய பேர் என்ன செய்யணும்? ஆன்லைன்லேயே ப்ரேயர் பண்ண சொல்கிறோம். ஃபாதர் என் பையனுக்கு உடம்பு சரி, ஆன்லைன்லேயே ப்ரேயர் பண்ணு. அதெல்லாம் வந்து சரியில்லை. அன்றைக்கி இருந்து அந்த இயேசுநாதர் சொல்லியிருப்பா, அதெல்லாம் சரி, நான் வருகிறேன். இயேசுநாதர் அதை தான் சொல்கிறார், நான் வந்து உன் மகனை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அதான் அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே நீங்கள் வர வேண்டாம், நான் தகுதி இழந்தவன், தகுதியற்றவன். அப்போ அந்த தகுதியின்மையை நீங்களும் நானும் உணர்ந்தாக வேண்டும். என்னைக்கு நான் என் தகுதியின்மையை உணரவில்லையோ, என் பாவ சூழ்நிலையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, எந்த அற்புதங்களும் நடக்காது, எந்த அதிசயங்களும் நடக்காது. நீ ஆண்டாண்டு காலம் ஜெபித்தாலும் நடக்காது. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருடமிருந்து எதிர்பார்க்கின்றார். நம்ம சற்று நேரம் இந்த நற்கரணை ஆண்டவரை உற்று நோக்கும். இன்றைக்கி என்னத்துக்காக நீங்கள் வந்தீங்க? இல்லை ஒவ்வொரு மாதமும் வழக்கம் போல் வர்றதுக்காக வரோமா? இன்றைக்கி எந்த தேவைக்காக நீங்கள் ஜெபிக்க வந்தீங்க? ஒவ்வொருத்தரும் உள்ளத்தின் ஆழத்தில் மனசில் அந்த தேவையை கொண்டு வாங்க. இது இந்த ஆண்டவர் இயேசுனிடத்தில் ஜெபிங்க. இன்றைக்கி எவ்வளோ பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு இந்த நூற்று தலைவனை போல ஒரு நம்பிக்கை இருக்கணும். நமக்கு அறகுற விசுவாசிகள் நம்ம எல்லாருமே, நடக்குமா நடக்காதா, கேட்கலாமா வேணாமா, வருமா வராதான்ற கதையில் நம்மலாம் ஜெபம் செய்கிறோம். நம்முடைய ஜெபங்கள்லாம் வரும் ஆனால் வராது, கிடைக்கும் ஆனால் கிடைக்காது. இதான் நம்முடைய ஜெபங்கள்லாம். அதெல்லாம் இல்லை, நிச்சயமாக நடக்கும். ஆண்டவரே நீர் வார்த்தை சொல்லும், அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. நம்ம பல நேரங்களில் நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? நீங்களே யோசிச்சு, நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. நம்மலாம் எப்படி ஜெபம் செய்கிறோம்? எந்த நம்பிக்கையில் ஜெபம் செய்கிறோம்? கடவுளிடத்தில் எனக்கு இது எல்லாம் கிடைக்கும், அந்த நூற்று தலைவன் அவனுக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறான். அந்த பார்வையற்ற பர்த்திமேயு இயேசுநாதர் நடந்து போவதை அவன் கண்டுன்னு சொல்றான், தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், சத்தமா கத்துறான். நம்ம கோயிலில் வந்து சத்தமாக பாட, நீங்களும் நல்லா அழகாக பாடுறீங்க. ஒரு சில வாயை திறந்து பாடவும் மாட்டாங்க, ஜெபம் சொல்ல மாட்டாங்க. அவன் சொல்கிறான், பார்வையற்றன் இயேசுநாதர் வந்த உடனே, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். அப்போ ஆண்டவர் இயேசு அவனை இருக்கிற, நான் என்ன உனக்கு செய்யணும்?
நம்ம அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரை ஜெபித்து நீங்கள் ஆண்டவர் இயேசு உங்களெல்லாம் கேட்பார், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் என்ன சொல்கிறான்? நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். பார்வை பெற வேண்டும் இல்லை, மீண்டும் பார்வை பெற வேண்டும். அப்போனா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஏற்கனவே கண்டெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற்று இந்த உலகத்தில் நான் ஒரு நல்லவனாக வாழணும். ஆண்டவரே இன்றைக்கி நம்ம எல்லாரும் செய்ய போகிறது அது. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்பட்ட மனிதர்களாக மாற வேண்டும், புது மனிதர்களாக மாற வேண்டும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். நான் மாறவே முடியாது, நான் இப்படி தாங்க இருப்பேன் அப்படின்னா ஒரு மாற்றத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. அந்த ஆண்டவர் நம்ம எல்லோரையும் வழி நடத்த வேண்டுமெனில் நாம் புதிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கணும். இன்றைக்கி அதுதான், அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நான் முதல்ல ஆண்டவரை அன்பு செய்யணும். அதிகமாக ஆண்டவர் இடத்துல அதிகமான அன்பு கொண்டு இருக்க வேண்டும். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுது, நிறைய நேரத்தை இதை கேட்டுருப்போம், நான் உங்களை அன்பு செய்து போல நீங்களும் ஒருவர் மற்றவர். நீங்கள் அன்பு செஞ்சால் நிறைய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும். நம்ம பேசி நிறைய பிரச்சனை தீர்த்துக்கலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த அன்பை வெளிப்படுத்தாதனால் தான் நிறைய பிரச்சனைகள், பிளவுகள், நிறைய காரணங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நமக்கு கோவம் வரும், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம கோச்சிட்டு வெளியே போயிடுவோம், பேசாமல் இருப்போம். அவனை உண்டலைன்னு பார்த்துரும், எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல, அந்த ஆளை பார்த்தாலே அப்படி எரியுது, எனக்கு அவனை அடிக்கணும் போல, இது இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம். ஆண்டவர் அதெல்லாம் நம்மளை எதிர்பார்க்கல. நான் உங்களை அன்பு செய்தேன், அதே போல் நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், அதை தான் ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். அப்போ நாம் அதை செய்ய தயாராக இருக்கிறோமான்னு பார்க்க, அதை நம்ம செஞ்சோம்னா ஆண்டவர் நம்மை அவர் விதமாய் ஆஸ்வதிப்பார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்போ நம்ம எல்லாருமாக எழுந்து நிற்போம். ஒரு அழகான ஒரு பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். இந்த பாடலை பாடுகிற பொழுது உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் என்ன ஜெபிக்க போகிறீங்களோ, என்ன ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறீங்களோ, அதை நீங்கள் உள் மனதில் நீங்கள் சத்தமாக ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே என் குடும்பத்தில் சமாதானம் வேணும், ஆண்டவரே என் குடும்பத்தில் அமைதி வேணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் வேண்டும், திருமணம் வேண்டும், நோய்கள் குணமாக வேண்டும். இப்படியாக பல்வேறு தேவைகள் இருக்கிற பொழுது அந்த தேவைக்காக நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆஸ்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஒருபொழுதும் கைவிடார். அவரை தேடி வந்த யாவருக்கும் ஆண்டவர் அவர் அருளையும் ஆசிரியம் வழங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எல்லோரும் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, மீண்டுமாய் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. எல்லோருமாக ஆராதனை, ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசரே, இயேசுவே, இதோ நீர் இதுவரையில் எங்களுக்கு எத்தனையோ உதவிகள் செய்தீர். ஆண்டவரே, இன்று நாங்கள் கேட்கின்ற, உம்மிடம் அன்றாடுகின்ற யாவற்றையும் நீர் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, நீர் எங்களை குணமாக்கும், எங்கள் குடும்பத்தில் அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும். எங்கள் உள்ளத்தில் எழுகின்ற அத்தனை மன்றாட்டுக்களையும் நீர் நிறைவாய் எங்களுக்கு படிந்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எபினேசரே, எபினேசரே. நல்ல எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே,
இதுவரையில் உதவினீரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. எல்லோருமாக சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். இதோ அந்த நற்கருணை ஆண்டவர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க, உங்கள் தேவைகளை ஆசீர்வதிக்க, உங்கள் எண்ணங்களை நிறைவேற்ற. ஆராதனை. எல்ரோயே எல்ரோயே இயேசுவே, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை செய்தீர், அதற்கெல்லாம் உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை நாங்கள் எதிர்பார்க்கின்ற கேட்கின்ற யாவற்றையும் எங்களுக்கு தருவீர் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் என்று சொல்லி பாடுவோம். எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு முழு வலிமையோடு கூறுவே. ஆராதனை ஆராதனை. இயேசுவே மக்கு ஆராதனை, இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மை துதிக்கிறோம். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராமா இயேசுவே, ஆண்டவரே எங்களுக்கு சுகம் தந்தீரே, இதோ எங்களுக்கு நீ சுகத்தை தாரும். உடல் நோய்களிலிருந்து, மன நோய்களிலிருந்து, குடும்ப பிரச்சனைகளிலிருந்து, சமூக பிரச்சனைகளிலிருந்து, எல்லாவற்றிலும் எங்களுக்கு நீ சுகத்தை தாரும் ஆண்டவரே. உமது வல்லமை நாங்கள் உணரச் செய்ய எங்களுக்கு நீர் அருள் தாரும் என்று சொல்லி, இதோ இந்த நற்கருணை ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஜெபித்து பாடுவோம். யெகோவாரப்பா யெகோவாரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு முழு வலிமையோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. எல்லோருமாக கரங்களை உயர்த்தி இதோ இந்த நற்கனை ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், உமது கரம் எங்களை தொடட்டும். எங்களுடைய உள்ள தேவைகளை, எங்களுடைய உடல் நோய்களை, எங்களுடைய கவலைகளை, குழப்பங்களை ஆண்டவரே நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதி சொல்லி ஜெபிக்கிறோம். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். என் அன்பு சகோதரர்களே, நாம் ஆண்டவரை அன்பு செலுத்திருக்கிறோம். அது ஆண்டவர் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். இது ஆவியானுடைய வல்லமை பெற்றவர்களாய், இது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா தேவைகள், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா கவலைகளிலும் ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். எந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிக்க வந்தீர்களோ அதே நம்பிக்கையோடு நீங்கள் செல்வீர்கள். எந்த தேவைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த தேவை நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். எசையா புத்தகம் 40வது அதிகாரம் 31வது இறை வாக்கியத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ
புதிய ஆற்றல் பெறுவார்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவார்கள். இதோ நீங்கள் எல்லோரும் புதிய ஆற்றல் பெறுவீர்களாக. ஆமென், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசையா புத்தகம் 40வது அதிகாரம் 31 மீண்டுமாக சொல்லுகிறார், கழுகு போல சிறகை விரித்து உயரே செல்வர். யாரெல்லாம் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தீர்களோ நீங்கள் எல்லாரும் கழுகு போல உயர பறந்து செல்வீர்கள் என்று சொல்கிறார். ஆமென், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோடு மட்டுமல்ல, அவர்கள் ஓடுவர் காயமடையார் என்று சொல்கிறார், நடந்து செல்வார் சோர்வடையார் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களோ நீங்க கழுகு போல உயர பறப்பீர்கள், உயர செல்வீர்கள். ஆண்டவர் உங்களை அவர் விதமாக அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார், உங்களுடைய நோய்களை உங்களை விடுவிப்பார். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் நெடுதூரம் நடந்து சென்றாலும் நம்ம ஒருபோதும் சோர்வடைய விட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இது இந்த அற்புதமான தருணம். இது இந்த ஆண்டவர் இயேசு நம்ம எல்லோரையுமாக, இது ஆண்டவர் அவரோடு இணைந்து அவரும் நாமும் ஒன்றாக இணைந்து இது இந்த நேரத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாக நாம் அவரிடத்தில் இந்த ஒரு உருக்கமான பாடலை நாம் பாடுவோம். இது ஒரு நல்ல பாடல். ஆண்டவர் இயேசுனிடத்தில் நாம் எல்லாருமாக சேர்ந்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இங்கே எல்லாரும் குடும்பமாக வந்திருக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒன்றா வந்திருக்கோம். இப்போ நம்ம எல்லாரும் என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவரே, நானும் என் வீடும் என் வீட்டாரும் அனைவரும் உமக்காக பெற்ற நலனுக்காக ஆண்டவரை உமக்கிட்ட நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இது ஒரு நன்றியின் நேரம். நன்றி கூறுகின்ற யாவரும் நாம் ஆசீர்வாதத்தை பெறும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆமென். என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. ஆண்டவரே, என்னை காத்தீர். ஆண்டவரே, என்னை சிதையாமல் ஆண்டவரே சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாம எங்களுடைய வாழ்க்கைகள் இருந்தது ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்தீங்க. என்னை ஆசீர்வதிச்சீங்க, என்னுடைய நோய்களை குணமாக்குனீங்க, எங்களுடைய குடும்பத்தில் எல்லா நல்ல செயல்கள் நீர் எங்களோடு இருந்தீங்க ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த ஆண்டவரை துதித்து மீண்டும் பாடுவோம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைத்தால்
தகப்பன் உமை போல இல்ல, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி 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 ஆண்டவரே, இதய சார்ந்த நன்றி இயேசுவே. நன்றி எல்லாவற்றிற்கும் நன்றி ஆண்டவரே. நன்றி 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 கருபோல சுமந்தீரே நன்றி. நன்றி இயேசுவே. அன்றன்றைக்கு எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் கொடுத்து கொண்டே இருக்கு. தொடர்ந்து எங்களை நீர் ஆஸ்வதி ஆண்டவரே. இதோ இங்கே கூடியிருக்கிற இறை சமூகம் உள்ளத்தில் பல்வேறு விதமான தேவைகளோடு, கருத்துக்களோடு, எண்ணங்களோடு வந்திருக்கிறார் ஆண்டவரே. இவருடைய எல்லோரையும் நீர் ஆஸ்வதி. இவருடைய வார்த்தையினாலே இவளை தொடும் ஆண்டவரே. ஆஸ்வதித்து இவருடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டுமாய் நற்கனை ஆண்டவரே இது வாஞ்சையோடு ஜெபிக்கிறோம். இவர்களை நீர் ஆஸ்வதி. காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி 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 இயேசுவே மக்கு நன்றி. இயேசுப்பா மக்கு நன்றி. என்னை சுமந்ததற்காய் நன்றி. நன்றி 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 கருபோல சுமந்தீரே நன்றி. நான் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருபோல காத்தீரே நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி இதை மக்களை நீர் ஆசீர்வதி. இவளை ஒவ்வொருவரையும் உள்ளங்களில் எழுகின்ற இவருடைய கவலைகள், கண்ணீர், நோய்கள், துன்பங்கள், துயரங்கள், குழப்பங்கள் எல்லாவற்றிலிருந்து இவர்களை விடுவிக்க வேண்டுமாய் எபினேசரே உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதை எத்தனையோ மக்கள் மத்தியில இதை நீர் எங்களை எல்லாரையும் நீ வழி நடத்திருக்கிறீங்க. எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிற ஆண்டவரே, அத்தனை அதிசயங்கள் இதை எங்கள் வாழ்க்கையிலும் நீ நடத்தி காண்பிக்க வேண்டுமா? உமது கிருபை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இதுவே ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபித்து பாடுவோம். நானும்
வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். எல்லோரும் சேர்ந்து சத்தமா பாடுவோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எல்லோரும் சேர்ந்து கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எல்லோரும் கரங்களை உயர்த்தி இரு கரங்களையும் எபினேசரே, இயேசுவே என்னை ஆசீர்வதியும். இயேசுவே இவர்களை ஆசீர்வதியும். எபினேசரே, இது நாள் வரை உள்ளங்களில் இருந்த கவலைகள், கண்ணீர், நோய்கள் அனைத்தையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நீர் ஆசீர்வதித்து குணப்படுத்தும் ஆண்டவரே, ஆட்சிப்படுத்தும் ஆண்டவரே. இவர்கள் எல்லோரும் வல்லமையினாலே எல்லா நேரங்களிலும் அவர்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாய் ஆண்டவரே உமது வல்லமை இவர்கள் என்றும் நிறைய ஒழிய கடவீராக ஆண்டவரே இவர்களை நீர் ஆசீர்வதிக்கணும். உமது வல்லமையில கிருபை ஆண்டவரே தொடர்ந்து இவர்களை நிலைநிறுத்தப்பட வேண்டும். எல்லாரும் உமக்கு உகந்தவர்களாய் நம்பிக்கைக்குரியவர்களாய் ஆண்டவரே இவர்கள் கழுகு உயர பரப்பது போல ஆண்டவரே இவர்கள் உயர இவருடைய வாழ்க்கை உயரும், இவருடைய குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இவர்கள் எல்லோரையும் உமது வல்லமையினாலே ஆஸ்வதிக்க வேண்டுமா? இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம், வாஞ்சையோடு ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். முழந்தால் படிடுவோம். ஆண்டவருடைய ஆசிருக்காக நாம் தயாராகும். இதோ இந்த நற்கனை ஆண்டவர் ஆசிரை பெறும்போது, ஆண்டுடைய ஆசிர்வாதத்தை கொடுக்கும்போது, ஆண்டவரே என்னை ஆசிர்வதியும், ஆண்டவரே என்னை தொடும், ஆண்டவரே என் நோயை குணமாக்கும், ஆண்டவரே எனக்கு நல்ல படிப்பை தான், ஆண்டவரே எனக்கு நல்ல தொழிலில் வளர்ச்சி காணும், ஆண்டவரே நான் நல்ல வியாபாரம் செய்யணும், ஆண்டவரே என் தொழிலில் வளர்ச்சி காண வேண்டும், ஆண்டவரே நான் எல்லாவற்றிலும் வெற்றி காண வேண்டும், ஆண்டவரே எனக்கு எந்த ஒரு தடையுமின்றி வாழ்க்கையில் என் குடும்ப நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி இதை அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறும்போது உள்ளத்தில் நாம் எல்லோருமாக சேர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவரிடத்தில் சொல்லும், ஆண்டவருடைய ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை தீரும், என்னுடைய நோய் குணமாக ஆண்டவரே, ஆண்டவரே என் குழப்பங்கள் தீரும் என்று சொல்வார். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவர் சொல்வார், நான் வந்து உங்களை குணமாக்குவேன், நான் வந்து உங்களை பிரச்சனைகளை தீர்ப்பேன், உங்களுடைய நோய்களை குணமாக்குவேன், உன் குடும்பத்தில் அமைதியை கொடுப்பேன், உன் குடும்பத்தில் சந்தோஷம் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்ல காத்திருக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகபலி. வாராயிர திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிர திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியான நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அதிகாரம் 19 இறைவசனங்கள் 15 முதல் 29 முடிய. அந்நாட்களில் பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுந்திரு, உன் மனைவியையும் உன் 2 புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ, இல்லையேல் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள். அவர் காலம் தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் 2 புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள். அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பியோடு, இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள். லோத்து அவர்களை நோக்கி, என் தலைவர்களே, வேண்டாம், உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது. என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது. ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது. ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன். எனவே நான் தப்பியோடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது. அது சிறியதாயிருக்கிறது. அதற்குள் ஓடிப்போக விடுங்கள். அது சிறிய நகர்தானே, நானும் உயிர் பிழைப்பேன் என்றார். அதற்கு தூதர் ஒருவர், நல்லது, அப்படியே ஆகட்டும்
இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன். நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன். நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள். நீ அங்கு சென்று சேரும் மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார். இதனால் அந்த நகருக்கு சோவோர் என்னும் பெயர் வழங்கிற்று. லோத்து சோவாரை அடைந்தபோது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கொமோரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார். அந்நகர்களையும் அவற்றை சுற்றி இருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார். நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்ந்தனவற்றையும் அழித்தார். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். உடனே உப்பு தூணாக மாறினாள். ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார். அவர் சோதோமையும் கொமோராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியையும் நோக்கி பார்த்தபோது சூளையின் புகை போல நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார். கடவுள் சமவெளி நகர்களை அழித்தபோது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்தபோது கடவுள் அவரை காப்பாற்றினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வாக நீயாக
சொற்களுக்காக அவருடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது, அவரது சொற்களுக்காக அவருடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 23 27 முடிய. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லோரும், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. இங்கே எத்தனை பேர் கடவுள் என்னை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு உணர்றவங்களாம் கை தூக்கம் பார்ப்போம். Praise the Lord. பாதி பேர் பின்னாடி கை தூக்கவே இல்லை, அப்போ சந்தேகத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எந்நேரமும் என்னாலும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது, அதை நம்ம மறந்துவிடவே கூடாது. இன்றைக்கி நம்ம புனித அந்தோணியாருக்குரிய ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமிக்க நாள். இன்றைக்கி அந்தோணியாரை பற்றி நம்ம எல்லாரும் பல ஆண்டுகளாக கேள்விப்பட்டு கொண்டே இருப்போம். பல விஷயங்கள், பல அற்புதங்கள், பல அருள் அடையாளங்கள், இவள் எல்லாவற்றையும் பற்றி நம்ம நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அப்போ இன்றைக்கி புனித அந்தோணியார் ஒரு கடவுள் நம்பிக்கையின் அடையாளம். அதை பற்றி நீ கண்டிப்பாக தியானித்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. இன்றைக்கி எத்தனையோ அடையாளங்கள். புனித அந்தோணியார் எப்படியெல்லாம் கடவுள் நம்பிக்கையினால்தான் அவர் வழியாக கடவுள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். இன்றைக்கி அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்குது அப்படின்னா அவருக்கு அந்த கடவுள் நம்பிக்கை, கடவுள் அவர் வழியாக பல்வேறு அதிசயங்களை செய்து வருகிறார். ஒரு நிகழ்ச்சி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் சின்ன பையனாக இருக்கும் பொழுது, பெர்னத்துவ சின்ன பையனாக இருக்கும்போது கோவிலில் அவர் ஜெபம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு கருத்த உருவம் அவருக்கு முன்னாடி வந்து நின்னது. அவரால் அதை பார்க்க முடியல. அந்த ஆடைகளெல்லாம் நெருப்பு போன்ற ஒரு ஆடைகளாக இருந்தது. அப்போ அவருக்கு புரிஞ்சிடுச்சு அது ஒரு சாத்தான், பேய் அப்படின்னு. அப்போ உடனே அவர் என்ன செய்கிறார், எழுந்து போய் இந்தமாரி பீடத்து மேலே, அந்த பீடத்தினுடைய மேலே கல் போல் அந்த பீடத்தில் சிலுவை அடையாளம் வரைகிறார். அந்த சிலுவை அடையாளத்தை பார்த்த உடனேயே அந்த சாத்தான் அலறி அடித்து ஓடுகிறது. அந்த சிலுவை அடையாளம் சாத்தான் அவரிடமிருந்து அகற்றுவதற்கு உரிய ஒரு அடையாளம். இன்றளவும் புனித அந்தோணியாருடைய பேய்கள்லாம் ஓட்டு ஜெபம் சொல்லும் பொழுது திருச்சிலுவையை காண்பிக்கிற பொழுது அதனுடைய வல்லமை அதிகமாக இருக்கிறது. அப்போ அந்த திருச்சிலுவை வரைந்த அந்த பீடத்தின் மீது பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெரிய ஆழமான ஒரு உருவம் அங்கே பறிக்கப்பட்டு விட்டதாகவே இருக்கிறது. அப்படி அந்த சிறு வயதிலேயே
கடவுள் அவரோடு இருந்து கடவுள் நம்பிக்கையுள்ள ஒரு சிறந்த புனிதராக அவர் வாழ்ந்து வந்திருக்கிறார். ஒருவேளை புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில் எதை அவர் எதிர்பார்த்திருந்தார்? கடவுள் மீது அவருக்கு அளவு கடந்த அலாதிய ஒரு பற்று. கடவுள் வழியாக என் வழியாக கடவுள் பல்வேறு நிலைகளில் அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் செய்யணும் அவர் நினைக்கல. ஆனால் கடவுள் அவர் வழியாக செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறார். அப்போ புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில் எதை தனது மையமாக கொண்டிருந்தார்? நம்பிக்கையை மட்டுமே தனது வாழ்க்கையை நம்பி கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஒரு துறவியாக தன்னுடைய துறவு வாழ்க்கை அர்ப்பண வாழ்க்கையை முழுவதுமாக ஒரு அர்ப்பணித்த ஒரு மனிதனாக மட்டுமே அவர் இருந்தார். ஒரு சாதாரண ஒரு மனிதன் புனிதனாக உயருகின்ற ஒரு உன்னதமான நிலை. ஆகவே அந்த உன்னத நிலை இன்றளவும் அவருக்கு கோடி பக்தர்கள். இன்னைக்கு மாதாவுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான பக்தி கோடிகள் யாருக்குன்னா புனித அந்தோணியாருக்கு தான். வேறு யாருக்குமே எந்த புனிதருக்குமே அப்படி இல்லை. ஆனால் புனித அந்தோணியாருக்கு அன்னை மரியாள் இவங்க 2 பேருக்கு தான் அதிகப்படியான பக்தர்கள். அப்போ இவர்களுடைய இந்த பக்தி, இவர்களுடைய அந்த ஞானம், அவர்களுடைய அந்த வல்லமை எங்கிருந்து வருகிறது? புனித அந்தோணியார் அவருடைய லாதி அந்த நம்பிக்கை. கடவுள் எல்லா நேரத்திலும் என் வழியாக பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார் என்று சொல்லுகிற பொழுது புனித அந்தோணியார் தனது வாழ்வில் கடவுள் நம்பிக்கையில் தான் அதிக புதுமைகளை அவர் பெற்றிருக்கிறார். அதை பிறரோடு பகிர்ந்திருக்கிறார். இன்றைக்கு அதற்கு இன்னொரு காரணம் அவருடைய ஜெப வாழ்வு. அந்த ஜெப வாழ்வு அவரை முழுவதுமாக மாற்றி அமைக்கிறது. கடவுளுடைய இறை பிரசன்னத்தை அவரில் உணர வைக்கின்றது. ஆகவே அந்த ஜெபம் ஒன்றே அவருக்கு ஒரு பிரதான ஆயுதமாக இருந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த ஜெப வாழ்வு தலை சிறந்த ஒரு வாழ்வாக இருக்கின்ற பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயம் நீங்கள் காண முடியும். என்றைக்கு நம்முடைய ஜெப வாழ்வு மிக குறைவாக இருக்கிறதோ, நம்பிக்கைக்குரிய வாழ்வு குறைவாக இருக்கிறதோ, அங்கு நமக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெறுவது மிக குறைவாக இருக்கும். ஆகவே புனித அந்தோணியார் அடுத்ததாக அவர் கொண்டிருந்த நற்கருணையின் மீது அவர் கொண்டிருந்த அந்த அலாதிய நம்பிக்கை, அந்த நற்கருணையின்றி அவர் வாழ்க்கை இல்லை என்று தான் அவர் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முறையும் தனது வாழ்க்கையில் ஜெபங்கள் செய்கிறது நற்கருணை முன்பாக அதிக நேரங்களையும் காலங்களையும் செலவழித்தது நற்கருணை ஆண்டவர் அவர் கொடுத்த ஒரு உன்னதமான அருட்கொடை, அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை நிறைவேற்ற. அப்படின்னா அந்த நற்கருணை ஆண்டவர் எப்படியெல்லாம் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய நாவன்மை, அவருடைய அந்த பிரசங்க மறையுரை ஆற்றுகின்ற ஆற்றல் திறன், அது அவரை பல கோடி மக்களை கவர்ந்து இழுத்திருக்கிறது. ஒருவேளை அந்த காலத்தில் நமக்கு இருக்கிற இந்த வசதி வாய்ப்புகள்லாம் இருந்தால் அவர் ஊர் ஊராக சென்று இன்னைக்கு ஊர் ஃபுல்லாகவே அந்தோணியார் கோயிலுக்கு தான் இருந்திருக்கும். இன்னைக்கு ஊர் ஃபுல்லாகவே பக்த கோடிகள் அந்தோணியாருக்காக தான் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு புனிதராக தனது வாழ்க்கையில் இந்த நற்கருணையின் மீது அளவு கடந்த ஒரு பற்று. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எல்லாருக்குமே தெரியும். அந்த கழுதையை கூட என்ன சொல்றார்? இந்த கழுதை எத்தனை நாட்கள் உணவருந்தாமல் இருந்தாலும் இந்த நற்கருணை ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது மண்டியிட்டு அது ஜெபிக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த செல்வந்தன். அது நடந்தது. அப்படின்னா அவருக்கு இருந்த அந்த வல்லமை, நற்கருணை ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார் என்கின்ற அலாதிய ஒரு நம்பிக்கை புனித அந்தோணியார் இடத்துல நாம் பார்க்க முடிந்தது. ஆகவே இந்த நம்பிக்கை இன்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாடம். புனித அந்தோணியார் வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ நடத்திய கண்ட எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் கடவுள் நம்பிக்கையினால் மட்டுமே அது நடந்தேறியது. இன்றளவும் இன்றைக்கி அந்தோணியார் ஒரு பொருளுக்கான அந்தோணியை ஜெபிச்சா கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, அந்தோணியார்கிட்ட ஜெபம் செஞ்சால் நிறைய விஷயங்கள் நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாக ஆழப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம சற்று கற்பனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களோடு மறுகரைக்கு அவர் செல்லும் பொழுது படகில் ஏறி அவர் உட்கார்ந்த உடனே ஆள் படுத்துட்டார். அவர் எவ்வளவோ ஒரு பணிகள்லாம் செய்து அயராது கொஞ்சம் டயர்டாக சோர்வாக இருக்கும் பொழுது அவர் படுத்து உறங்குகின்ற அந்த தருணத்தில் உறங்காமல் அப்படியே படுத்து இருக்கிறார். அப்போ பெருங்காற்று வீசுகிறது. அந்த பெருங்காற்று வீசுகின்ற பொழுது சீடர்கள் எல்லோரும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்?
இயேசுவே, நாங்கள் சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இப்படிலாம் கேட்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? யோ, நீங்களாம் எதுக்கு இப்படி கவலைப்படுறீங்க? நான் தான் இருக்கிறேன்ல என்பதை அவர் மறைமுகமாக சொல்றார். ஆண்டவர் என்னோடு இருக்கிற பொழுது நான் எதற்கு அஞ்ச வேண்டும்? ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் எதை குறித்து கவலைப்பட வேண்டும்? அதை தான் ஆண்டவர் சீடர்களுக்கு சொல்றார். இத்தனை ஆண்டு காலம் சீடர்களோடு வாழ்ந்தவர்கள், சீடர்கள் முழுவதுமாக இயேசுவை அனுபவித்தவர்கள், அருளும் அடையாளங்களை கண்டவர்கள், இவைகளையெல்லாம் தாண்டி இந்த சீடர்கள் இயேசு யார் என்பதையும் உணர்ந்து கொண்டார். ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இயேசு இடத்துல இருந்து, ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம், உனக்கு கவலை இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகின்றார்? எப்பா, நீங்கள் ஏன் இதுக்கு பற்றி கவலைப்படுகிறீங்க? ஏன் நீங்கள் அஞ்சுகிறீர்கள் நம்பிக்கை கொண்டியவர்களே அப்படின்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இதை நம்ம அனுபவிப்போம். கடல் அலை போல கஷ்டங்கள், கடல் அலை போல துன்பங்கள், துயரங்கள், சவால்கள், எதிர்ப்புகள், தோல்விகள், ஏமாற்றங்கள் இவையெல்லாம் வருகின்ற பொழுது நம்ம நினைக்கலாம்ல, என்னடா வாழ்க்கை இது? ஏன் கடவுள் இப்படியெல்லாம் நம்மளை சோதிக்கிறார்? ஒருவேளை சீடர்கள் கேட்டவே நம்ம கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம், என் குடும்பமே சாக போகுது, என் குடும்பமே கஷ்டத்தில் இருக்குது, என் குடும்பமே துன்பத்தில் இருக்குது, உமக்கு கவலை இல்லையா? நம்ம நிறைய நேரங்கள் நம்ம இதை பற்றி கேட்டிருக்கிறோமா இல்லையா? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம், என்ன ஆண்டவரே உனக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா? இந்த அந்தோனியார் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லை, இந்த மாதாவுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா அப்படின்னு. நம்ம ஆண்டவர் இயேசு உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்வார். ஆனால் நமக்கு தான் கேட்காது. ஒரு சில நேரத்தில் நாம் காதிருந்தும் செவிடர்களாய், கண்ணிருந்தும் குருடர்களாய் நம்ம பல நேரங்களில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு உரையாடுகிறார் ஒவ்வொரு நாளும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இயேசு உங்களோடு பேசுகிறார் வார்த்தை வடிவில. நீங்கள் ஒவ்வொரு முறையும் நற்கருணை உட்கொள்கிற முறை இயேசு உங்கள் உள்ளத்தில் வருகிறார், உங்களோடு பேசுகிறார். உண்மையாகவே நீங்கள் இயேசு தான் உட்கொள்ள நினைச்சீங்கன்னா இயேசு உங்களோட பேசுவார். எங்கே பேசுகிறார் இயேசுனார்? ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார் எங்களுக்கெல்லாம். நான் அந்தோனியார் என்னத்தை பண்ணார்? யாராருக்கோ சரி, எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், என் குடும்பத்தெல்லாம் ஒன்றும் செய்யலையே, நாங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். அப்படி நிறைய பேர் புலம்புற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த சீடர்கள் அப்படி தான் செஞ்சாங்க. ஆண்டவரே, என்னத்தை நீங்கள் அயராது உறங்குகிறீர்களே? அப்போ தான் அவர் ஆண்டவர் இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். அப்போ தான் சொல்ல, இன்னொரு இடத்துல சொல்ல, இறையாதே அமைதியாயிரு அப்படின்னு சொல்லுவார் மார்க்கு நற்செய்தியில். உடனே சீடர்கள் எல்லாரும் பார்த்து என்ன சொல்கிறாங்க? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிற இவர் யாரோ? இவர் யாரோ? இன்னைக்கு நமக்கும் ஒரு சில நேரங்களில் இயேசுநாதர் யாரு? நேரம் நமக்கு இந்த அந்தோனியார் யார்? எனக்கு பலவிதமான கேள்விகள் எழுந்திருக்கலாம். இயேசுநாதர் யார் என்பது சீடர்களுக்கும் அவரோடு இருந்தவர்கள் கேட்ட இவர் யாரோ, அது வரைக்கும் அவர்கள் இன்னமும் இயேசுநாதரை அவர்கள் கண்டு உணராத ஒரு மனிதர்களாக தான் இருக்கிறார்கள். அதனால் ஆண்டவர் இயேசு, நீங்கள் நம்பிக்கை குன்றியவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் என்னோடு இருந்தீர்கள், என்னோடு உண்டு குடித்தீர்கள், என்னிடத்தில் பல்வேறு அரும் அடையாளங்களை கண்கூடாக கண்ட நீங்கள் இந்த சிறிய காற்றலைக்காக, கடல் அலைக்காக ஏன் அஞ்சுகிறீர்கள்? நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். அப்போ ஆண்டவர் இயேசு இந்த சீடர்களிடத்தில் இருந்த அச்சத்தையும் பயத்தையும் அவர் போக்குகின்றார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பொழுதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. இந்த திருப்பாடல் 121 4வது இறை வாக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ராயேலை காக்கின்றவர் கண் உயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்று சொல்கிறார். நீ கடவுள் தூங்குறாரா தூங்கலையா யாருக்காவது தெரியுமா? கடவுள் தூங்குறாரா? ஆமாவா இல்லையா? இல்லை. எந்த நேரத்தில் அவர் தூங்குதில்லை பாவம். நம்மலாம் தூங்குகிறோம். 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் நமக்கு தூக்கம்தான். அந்த 12 மணி நேரத்தில் நம்ம கடவுளை நினச்சி பார்க்குறோமான்றதே ஒரு சந்தேகம்தான். ஆனால் கடவுள் நம்ம நினச்சி பார்த்துட்டே இருக்கிறார். இந்த மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த மக்கள் இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே, அவங்க இவ்வளோ புலம்புறாங்களே. ஆனால் இஸ்ராயலை காக்கின்ற கடவுள் கண் உயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அப்படின்னு அர்த்தம், கடவுளுடைய அருள் எந்நேரமும் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அதை நாம் சரியாக பயன்படுத்துவதில்லை, சரியாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள நாம் மறுக்கின்றோம். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலை இல்லை. சீடர்கள் சொன்னார், ஆண்டவரே உமக்கு கவலையே இல்லையா? அவருக்கு எந்த கவலை இல்லைன்னா கடவுள் அவரோடு இருக்கிறார்,
அதனால் அந்த காற்றும் கடலும் அவருக்கு அடிபணிகின்றன. அந்த கவலை எதுக்காகப்படணும்? ஒரு இதுக்காக நம்ம பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் இதே நிகழ்ச்சியில் மத்தேயு எழுதின நற்செய்தி 14வது அதிகாரம் 26, 27 ஆண்டவர் இயேசு கடல் மீது நடந்து வரார். அதை பார்த்த உடனே ஐயோ பேய் என்று சீடுகள் எல்லாரும் சொல்கிறாங்க. 2வது இடம், இயேசுவை பார்த்தா அவங்களுக்கு பேய் மாதிரி தெரியுது. இப்போ நம்ம கூட ஒரு சிலர்லாம் பார்த்தா பேய் மாதிரி இருக்குது அப்படின்னும், ஒரு சில நேரத்தில் சாம்பாரில் அந்த பேய் மாதிரி தான்ங்கிறாரு ஃபாதர் அப்படின்னும். இல்லை வீட்டுக்கார மனைவியை போனது போது பாரு பேய் மாதிரி இருக்குது அந்த ஆள் பாரு, இப்படி தான் பேசணும் நம்ம. இயேசுநாதர் சீடர்கள் எல்லாரும் பார்த்து ஐயோ பேய் அப்படின்னாரு. அப்போ இயேசுநாதர் டேய் நான் தாண்டா, ஏன்டா அப்படி பயப்படுறீங்க? துணிவோடு இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். துணிவோடு இருங்கள், நான் தான் அஞ்சாதீர்கள் என்று இயேசுநாதர் சொல்கிறார். இன்னைக்கு நம்மளையெல்லாம் பார்த்து சொல்கிறார் அதான், துணிவோடு இருங்கள். என்ன கஷ்டங்கள் துயரங்கள் அதை பற்றி நீ கவலைப்பட. இயேசுநாதர் படாத கஷ்டத்தையே நம்மலாம் படுறோம். இயேசுநாதர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரா இல்லையா? எத்தனை சாட்டை அடிகள், எவ்வளோ ரத்தம் சிந்தினார் நமக்காக. நமக்கு சும்மா சின்ன தலைவலி வந்தாலும் ஐயோ அப்படின்னுடும், சின்ன ஒரு நோய் வந்தாலும் போச்சுரா கடவுளே அவ்வளோதான் நான் செத்துருவோம் போலகுது அப்படின்னும். நம்ம உடல் எல்லாம் வலிகளை தாங்கக்கூடியதாக இல்லை. ஏன்னா அவ்வளோ சொகுசாக நம்மலாம் வாழ்ந்துன்னு இருக்கிறோம் இல்லை? அப்படி வாழ்க்கையில் இப்போ எல்லாமே நமக்கு என்ன தெரியுமா, கடவுள் ஏன் இன்ஸ்டண்ட்டாக எதையும் செய்யக்கூடாது? பேசாமல் கடவுள்கிட்ட ஒன்று சொன்ன உடனே செய்யணும். அந்த கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடவுள் தூங்குறாருன்னு கேட்டதை கொடுக்கலன்னா கடவுள் தூங்குறாரு. நான் ஆர்டர் பண்ண உடனே எனக்கு 10 நிமிஷத்தில் என் வீட்டுக்கு வருது. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஏதோ ஒன்று வருது. இன்றைக்கி பூசை கிளீடாச்சுன்னா ஏங்க வரும்போது ஹோட்டலே வாங்கிட்டு வந்துருங்கன்னு. அப்போ இயேசுநாதரை நான் சொல்ல முடியுமா, இயேசுநாதரே நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே என் பிரச்சனை முடியும்னு பார்த்துக்குங்க. அப்படி தான் நம்மளாம் நினைக்கிறோம். we are all called instant people. சொன்ன உடனே அது நடக்கணும், இல்லைன்னா அதுக்கு என்ன அது கடவுள், அது என்ன அவர் பெரிய புனிதர்? அதுவல்ல ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகின்றார், துணிவோடு இருங்கள். அதுதான் மிக முக்கியம். எதை குறித்து நீங்கள் அஞ்சாதீர்கள். இஸ்ராயலை காக்கும் கடவுள் கண் உறங்குவதும் இல்லை, அவர் அயர்வதும் இல்லை. அதை நம்ம பார்த்துக்கொள்ளணும். ஆனால் அந்த பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவர் தான் என்று கண்டவுடனே பேதுரு என்ன சொல்ற, ஆண்டவரே நானும் நடந்து வர ஆணையிடும் அப்படின்னு சொல்றார். அப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு பேதுரை பார்த்து, என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்குதா? இப்போ ஏதாவது ஒரு படக்கதை கேட்டேன்னா, அந்த சீரியல் கதை கேட்டனா கரெக்டாக சொல்லுவீங்க. இன்றைக்கி என்ன சீரியலு 7 என்ன டைம் இப்போ 8 மணி, என்ன சீரியல்மா? பரவாயில்ல, நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன், சொல்லுங்கள். நீங்கள் சீரியல்லாம் பார்க்கலன்றார் உங்கள் பங்கு சாமியார். அப்படியா? அவ்வளோ நல்ல மக்களா? அடாப்பாவும். டிவியில் பார்க்க மாட்டீங்கன்னா யூடியூப்பில் பார்ப்பீங்க. அந்த மொபைலும் கண் அப்படியே ஊற்றிர கண்ணே வெளியே வந்துடும் பிதுங்கி. ஆமாம், இந்த சீரியல் போடுறாங்க, அந்த சீரியல் பேர்லாம் எனக்கு தெரியல, இருந்தால் நான் சொல்லலான்னு பார்த்தேன். அந்த கதையை கேட்டால் கரெக்டாக சொல்லுவேன். இன்றைக்கி இயேசுநாதர் பேதுரை பார்த்து என்ன சொல்கிறார், நடந்து பண்ண நீ நடந்து வா அப்படின்னு சொல்கிறார். ஆணையிடும் சொன்ன, சரி வா நடந்து வா. பாதி வழியிலே மூழ்கி போகிறாரு பேதுரு. ஐயோ என்னை காப்பாற்று கடவுளே, இயேசுவே என்னை காப்பாற்று. நம்ம எல்லாரும் அப்படிதான். வாழ்க்கை என்றும் கடலில் நம்ம பல நேரங்களில் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து மூழ்கும் போது கடவுளே, அப்பதான் கடவுளை கூப்பிடும் சத்தமா, எங்க இருக்கிற கடவுளை என்னை காப்பாத்து, தெய்வமே எங்க இருக்கிற என்னை காப்பாத்து. அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம். அப்ப ஆண்டவர் இயேசு என்ன செய்வார், கையை பிடித்து தூக்குகிறார். இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் இயேசு கைப்பிடித்து கரம் பிடித்து தூக்குகிறார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். ஆண்டவர் இயேசு உங்க கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் அப்படியே கடவுள் விட்டுற மாட்டார். லிஃப்ட் யூ அப். கடவுள் நம்மை கரம் பிடித்து தூக்குகிறார். அன்னைக்கு பேதுருவை தூக்குறது மேலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் கரம் பிடித்து தூக்குகிறார். உன் கஷ்ட நேரத்திலும் துன்ப நேரத்திலும். வேற யாரும் இல்லை, பக்கத்தில் கணவனே உட்காந்து கீழே வந்தாலும் பார்த்து எழுந்துருமான்னு அவர் தூக்க விட மாட்டார். பார்த்துக்கிறீங்களா? கணவன் மாதிரிலாம் அவன் பொண்டாட்டியா கீழே விழுந்தாங்க, ஏமா பார்த்து நடக்குவான்னா அறிவுக்கு தான் உனக்கு. அப்போ தான் திட்டம். வீட்டுக்கார கீழே இருந்தா, யோ கண்ணு எங்கே வச்சுன்னு நடக்கிற, ஒழுங்கா நடையா. ஒருத்தருக்கு தலையை ஆட்டுறாரு, எவ்வளோ ஒரு அனுபவத்தில் பாவம் பேசுகிறார், எவ்வளோ நொந்து நூலாயிருப்பார் பார். அப்போ அவ்வளோ கஷ்டத்தையும் உள்ளத்தில் அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார், கைப்பிடித்து நம்மை தூக்குவார். வா எழுந்துரு, எழுந்துரு என் மகனே மகளே.
இன்னைக்கு உங்களிடத்தில் ஆண்டவர் இயேசு அதை செய்வார். நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபித்தா மட்டும்தான், இல்லைன்னா அது நடக்காது. நம்பிக்கைக்குரியவர்களுக்கு எல்லாம் கைகூடும். அதுதான் மிக முக்கியம். இன்னைக்கு புனித அகுஸ்தினார் மிக அழகாக ஒன்றை சொல்லுகிறார். இந்த நம்பிக்கையை பற்றி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? விளக்கம் பெற வேண்டும் என்பதற்காக நம்புகிறேன், நம்பிக்கை பெற வேண்டும் என்பதற்காக விளக்கம் தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். அது நான் நம்பிக்கை பெற வேண்டும் என்பதற்காக விளக்கம் தேடுகிறேன். அந்த நம்பிக்கை என்ன? கடவுள் நம்பிக்கை என்னது? என்ன? நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கின்ற மன உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. இந்த கடவுளை எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணலாம். ஆகவே ஆண்டவருக்கு உகந்த அந்த இறை சமூகமாய், புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களாய் நாம் அனைவருமாக சேர்ந்து இருந்த அற்புதமான நேரத்தில் நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம், நம்பிக்கையோடு கேட்போம். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி ஆண்டவரே சொல்லுகின்றார், நம்பிக்கை கொண்டவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள்? நமக்கு வாழ்க்கையில் பெரும் பிரச்சனை பயம்தான் நம்மளை ஆட்கொள்ளுது. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நட உடனே ஒரு பையன், ஐயோ என்ன ஆக போகுது தெரியலையே, ஒரு சின்ன பிரச்சனை வந்தவன போச்சு அவ்வளோதான், ஏன்னா உலகமே முடிஞ்ச மாதிரி நம்மளாம் பேசுவோம் நினைப்போம். இல்லை, ஐயம் கொள்ளாதீர்கள், அஞ்சாதீர்கள். அதான் ஆண்டவர் இந்த கடல் அலைக்காக நீங்கள் போய் எல்லாம் பயந்து நாங்கள் சாக போகிறோன்னு சொல்கிற. ஒரு சிலர் ஒரு சின்ன பிரச்சனை கூட்டலாம், நான் எல்லாம் போய் செத்துறேன் பேசாமல், இந்த மலையில் இருந்து கீழே குச்சி செத்துற போகிறேன். யார் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. அந்தோணியார் இருக்கிறார், ஆண்டவர் இயேசு இருக்கிறார், உறவுகள் இருக்கிறது, பந்தங்கள் இருக்கிறது. அப்போ அதை உணர்ந்தவர்களாய் நாம் ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுவோம், அதுவே நமக்கு வாழ்வு தரும். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புகள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புகள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவு மிக்க இறைவா, பழைய மனிதனை களைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை புனித அந்தோணியாரில் உருவாக்க திருவுளம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்க பெற்று மக்கு ஒப்பளிக்கும் ஏற்புடைய பலி பொருளை ஒப்புக் கொடுக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீரே. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் இப்புனிதரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீரே. ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறிதம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வருமளவும்
இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மெய் தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திருவை நெகுந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளில் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமுறல்ல மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் மெய்மன்றான். இது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. உடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்களை இவையெல்லாம் பாராது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி வரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தம் என்னை காத்தனதில்லை.
தெய்வமே துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே. என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. என்னை நாளும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன். உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். நீரின்றியே மண்ணில் வளமில்லையே, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன். உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். என்னை தாங்கும் என் தெய்வமே. என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிந்தாலும் விழி மூடி பயனேது. துயர் மூடும் மனமுந்த அருள் காணும் வகையேது. பலனாக கை மீது வா, இங்கு புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. என் பாதை முடிவாகும் முந்தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பாதைகள் என் வழியாகுமோ. என் பாதை முடிவாகும் முந்தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச என்னை ஏற்றவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் முளைதானே. பின் வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பலன்தானே. நிறை வாழ்வின் விதையாகவே எங்கள் நிழல் வாழ்வு பயன் காணவா. வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தின் ஆற்றலால் புனித அந்தோணியாரின்
எடுத்துக்காட்டை பின்பற்ற உமது அன்பில் என்றும் எங்களை வழிநடத்தியருளும். எங்களில் நீர் தொடங்கிய இந்த நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கு இட்டு செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பாந்தவர்களே, உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பார்த்த வங்கக்கடலின் வாசலில் அமர்ந்தவரை கிழக்கு கடற்கரை விடிவெள்ளியே. வான் பார்த்த மலைகளின் வாசலில் அமர்ந்தவர் எங்கள் ஊரின் விடிவெள்ளியே. கர்த்தாசின் மலையிலே பாதுகாவலானவர் அதுவை புனித அந்தோனியாரே. கர்த்தாசின் மலையிலே பாதுகாவலானவர் அதுவை புனித அந்தோனியாரே. உயிர் வழியே வாழ்க, உத்தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க, வாழ்க வாழ்கவே. உயிர் வழியே வாழ்க, உத்தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க, வாழ்க வாழ்கவே. நான் பார்த்த மலைகளின் வாசலில் அமர்ந்தவர் எங்கள் ஊரின் விடிவெள்ளியே. சரித்திர வாழ்வினையும் சரித்திரம் காண செய்வாய். பரிந்துரை பலன்களினால் பக்குவமாய் என்னை காப்பாய். சரித்திர வாழ்வினையும் சரித்திரம் காண செய்வாய். பரிந்துரை பலன்களினால் பக்குவமாய் என்னை காப்பாய். தப்பறை தத்துவங்களும் தவிடாகும் முன் பெயரால் துயநிற இருளகளும் தூய